45,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. 45,000 ரூபாய்க்கு நாங்கள் வண்டி கொடுக்குறோம். பாருங்க எங்கள் ஃபைபர் பாடி குவாலிட்டி. ஒரு மனிதன் ஏறி நின்று குதிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் வண்டியோட தரம் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் 5 பேர் இல்லை 6 பேர் வச்சு போனாலும் எங்கள் வண்டி இழுத்து போகும். சாவியில் ஆன் பண்ணிக்கலாம், ரிமோட்டில் ஆன் பண்ணிக்கலாங்க. அது உங்களுக்கு இந்த சத்தம் வருங்க. நார்மல் வண்டியில் பைக்கில் இதுகளில் போகிறத விட இது வந்து எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல் இந்த வாகனத்தில் வந்து நீங்கள் 250 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பேட்டரி வச்சுக்கலாம். வண்டியில் வந்துட்டு இந்த மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் வந்து வண்டியை இப்படி ஆன் பண்ணீங்கன்னா வண்டி ஆன் ஆயிடும். பழைய ரெட்ரோஃபிட் RX 100 மாடல் அப்படியே இருக்கும். இதோட வேகம் வந்து 80 கிலோமீட்டர். எல்லாமே ஃபுல் ஃபினிஷாக வந்துருங்க. இந்த வண்டியில் நீங்கள் 300 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் வச்சு கொடுக்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பத்துக்கு தான் வந்திருக்கோம். கம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தம் இ-பைக்ஸ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஆஃபர்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து எப்படி வாங்கலாம், எலக்ட்ரிக் பைக்கில் என்னென்ன டவுட் இருக்குன்றத இந்த வீடியோவில் முழுக்க நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. 45,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் பைக் 45,000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் அதனுடைய தரங்கள் எப்படி இருக்கு, என்னென்ன மாடலில் இருக்கு, என்னென்ன வேரியண்டில் இருக்குன்றதை இந்த வீடியோவில் முழுக்க நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேனி, திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம், சின்னமனூர், கம்பத்தில் இருக்கீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி எலக்ட்ரிக் பைக் எல்லாத்தையுமே ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். சார்கிட்ட என்னென்ன மாடலுக்கு என்னென்ன ரேஞ்சில் இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். நம்ம ஷாப்பு எங்கே இருக்குது, நம்ம ஷாப்பில் இன்னைக்கு என்னென்ன மாடல் பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் சார். வணக்கம். நாங்கள் வந்து கம்பம் பிரீத்தம் இ-பைக்ஸ்லேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து NK இ-பைக்ஸ் அப்படிங்கிற பிராண்டோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. இன்னைக்கு வந்து எங்ககிட்ட நீங்கள் பார்க்க போகிற மாடல்ஸ் என்ன அப்படின்னா NKவோட நிஞ்சா மினி. இந்த வாகனம் வந்து 45,000 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. 45,000 ரூபாய்க்கு நீங்கள் எல்லாமே 60 வோல்ட் 32 AH கிராஃபைன் பேட்டரி போட்டு 6 மாதம் வாரண்டியில் கொடுக்குறோம். அது 45,000 ரூபாங்க. ஓகே. 45,000 ரூபாய்க்கு நாங்கள் வண்டி கொடுக்குறோம். அதோட தரம் எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. ஐயோ லோ குவாலிட்டியை கொடுத்துருவாங்களோ, லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க, லோ குவாலிட்டியை கொடுத்துருவாங்களோன்னு யாரும் பயப்பட வேண்டாம். எங்கள் வாகனத்தோட தரத்தை நீங்கள் நிரூபிக்கிறதுக்காக யார் எப்போ வேணாலும் வந்து எங்கள் ஷோரூமில் செக் பண்ணிக்கலாம். ஓகே. உங்கள் கண்ணு முன்னாடி சாம்பிளுக்காக ஒரே ஒரு செக்கிங் மட்டும் பண்ணி காட்டுறோம். நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து பாருங்கள் எங்கள் ஃபைபர் பாடி குவாலிட்டி. இப்போ இது கூட உங்களுக்கு ஓகே, தட்டுனா உடையுமா அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அடுத்த ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கள் வண்டியோட குவாலிட்டி என்னன்றத. அக்ஷய் வாப்பா. பாருங்க, ஒரு மனிதன் ஏறி நின்று குதிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் வண்டியோட தரம் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் 5 பேர் இல்லை 6 பேர் வச்சு போனாலும் எங்கள் வண்டி இழுத்து போகுங்க. உங்களுக்கு வீடியோ எதோ இன்னும் மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் கூட ஏறி நின்று பாருங்கள். நாங்கள் அதுக்கும் தயாராக தாங்க இருக்கோம். போதுமான அளவு எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. வந்து வண்டியை புக் பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த GTR Plus அப்படிங்கிறது ஏற்கனவே எங்கள் நண்பர்கள் எங்கள் குழுவினர் எல்லாமே வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ அந்த வாகனம் தான் இதுவும். இது வந்து 50,000ன்ற விலையிலேருந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. ஓகே. 50,000 ரூபாய்க்கு சாதாரண பேட்டரி 60 வோல்ட் 32 AH கிராஃபைன் பேட்டரி போட்டு கொடுக்குறோம். ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் போகும். 10 மணி நேரம் சார்ஜிங் டைம். ஓகே. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ உங்களோட தேவைகள் பொறுத்து நாங்கள் பேட்டரியை மாற்றி கொடுக்குறோம். லித்தியம் அயன் டெக்னாலஜி கொடுக்குறோம், கிராஃபைன் பேட்டரி கொடுக்குறோம், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி கொடுக்குறோம், சோடியம் பேட்டரி கொடுக்குறோம். 4 டைப் ஆஃப் பேட்டரிஸ் எங்ககிட்ட இருக்கு. ஓகே. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத நாங்கள் கஸ்டமர் சொல்ற தூரத்தை பொறுத்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். சார் இது வந்து பேசிக் மாடல் சார். இந்த வண்டியோட பேர் வந்து NK நிஞ்சா மினின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். ஓகே. விலை குறைவா கொடுக்கணும், தரமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வண்டியோட இந்த கம்பெனியோட நோக்கங்க. ஓகே. ஒரு தடவை நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் போகுங்க. அஸ் யூஷுவல் நார்மல் என்ன வண்டியில் இருக்குமோ அதுதாங்க. இந்த வண்டியில் வந்து 2 பேர் இல்லை 3 பேர் வச்சு போனாலும் இழுத்து போயிருங்க. ஓகே. வண்டியோட பவர் நல்ல பவர்ஃபுல்லான மோட்டாருங்க. இந்த வண்டிக்கு வந்து 2 விதமான ஆன் ஆஃப் சுவிட்சஸ் இருக்குங்க. ஓகே. ஒன்று சாவி, இன்னொன்று ரிமோட்டுங்க. சாவி ஒன்று வந்து சாவியில் ஆன் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து ரிமோட்டில் ஆன் பண்ணிக்கலாங்க. ஓகே. இந்த ரிமோட்டில் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா வண்டி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்டி தெஃப்ட் அலாரம்ங்க. வண்டி மூவ் ஆகாது. ஓகே. வண்டி யாராவது உங்களை
இந்த சத்தம் வருங்க. ஸோ இது வந்து ஆன்டி தெஃப்ட் அலாரத்தோட வரக்கூடிய விஷயத்துல இந்த வண்டி இருக்குங்க. ஓகே. ரெண்டுமே 10 இன்ச்சு டியூப்லெஸ் டயர் போட்டிருக்காங்க. ஓகே. மற்றபடி வேற ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைங்க. பேசிக் வெஹிக்கிள்ங்க. பேசிக் வெஹிக்கிள் தான். பேசிக் வெஹிக்கிள். வயதானவர்கள், குடும்ப பெண்கள் இவங்கெல்லாம் கடைக்கு போறதுக்கு வர்றதுக்கு, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வர்றதுக்கு இந்த வண்டி போதுமான அளவு. ஓகே ப்ரோ, வணக்கம். எங்கிருந்து வரீங்க? நான் ராயம்பேட்டில இருந்து வரேன் ப்ரோ. ஓகே. உங்க பைக் வந்து நீங்க இங்க எடுத்ததா இல்ல வேற இடத்துல எடுத்து நீங்க சர்வீஸ் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, இங்க தான் எடுத்தது. எடுத்து 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சுங்களா? 1.5 வருஷம். ஓகே. பைக்கினுடைய கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு சின்ன இஷ்யூஸ்னாலும் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடுறது. ஓகே. உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு? இவ்வளவு நாள் 1.5 வருஷம் ஓட்டிருக்கீங்களா? அந்த வண்டியினுடைய ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம நார்மல் வண்டியில பைக்ல இதுகள்ல போறதை விட இது வந்து எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாம பாட்டு ஸ்மூத்தா இருக்கும். மைலேஜ்னும் போது அதுல கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் வந்து இதுல அதிகமாவே கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதை விட நம்ம நார்மல் வண்டியில யூஸ் பண்றதை விட இது அதிகமாவே கிடைக்குது. ஓகே. இப்போ நீங்க வந்து இங்க வண்டி எடுத்து 1.5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ இந்த 1.5 வருஷத்துல நீங்க பெட்ரோல் பைக்குக்கும் இந்த பைக்குக்கும் உங்களுக்கு செலவு எப்படி இருக்கு? நான் பெட்ரோல்ல பண்ணது வந்து ஒரு மாசத்துக்கு எனக்கு வந்து பெட்ரோல் வந்து ஒரு 7 to 9,000 ரூபா வரைக்கும் செலவாகும். இந்த இதுல வந்து எனக்கு அப்படி ஒரு செலவே கிடையாது. எவ்வளவு வந்திருக்கும்? இதுல மிச்சம்ன்றது தான் கரண்ட் பில்லு மாத்திரம் எனக்கு ஒரு 1,500 ரூபா 1000 ரூபா அந்த ஆவரேஜ்ல தான் வரும் மாசத்துக்கு. 2 மாசத்துக்கு ஒரு தாட்டி. ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தாட்டி தான் நம்மளுக்கு அந்த 1,500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஓகே. இப்போ உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. சின்ன சின்ன சுவிட்ச் கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. பண்ணி தந்துடுறாங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. நம்ம அடுத்து என்ன மாடல் சார் பார்க்க போறோம்? சார் இது வந்து ஜிதேந்திரா JMT 1000 அப்படிங்கிற ஒரு மாடல் சார். ஓகே. இந்த மாடல் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, கஸ்டமர் வந்து ஸ்கூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், லோடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓ, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இந்த வாகனத்துல வந்து நீங்க 250 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க பேட்டரி வச்சுக்கலாங்க. 250 கிலோமீட்டர் சாலிடா போகுங்க. ஓ, அதுக்கு தகுந்து நம்ம வந்து பேட்டரி வச்சு கொடுக்கலாங்க. இந்த வண்டி வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலுங்க. இப்படி உட்காந்து போகும்போது 2 பேர் உட்காந்து போகக்கூடிய வண்டிங்க. இதை நீங்க இப்படி நிமித்தி விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு சுமை வைக்கக்கூடிய வண்டிங்க. ஓகே. இந்த வண்டி வந்து நாங்க கடந்த 4 வருஷமா இந்த வண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 170 வண்டிக்கு மேல நம்ம தேனி மாவட்டத்துல மட்டும் கொடுத்துருக்கோங்க. ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தேனி மாவட்டம், தேனி, மதுரை, திண்டுக்கல், ராஜபாளையம், விருதுநகர், அருப்புக்கோட்டை, இந்த ஃபுல் டிஸ்ட்ரிக்ட் நான் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. இந்த வண்டி யாரும் எடுக்கலங்க. டீலர்ஷிப் நான் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேங்க. இந்த வண்டி நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக் எப்பவுமே இருக்குங்க. ஓகே. இதோட சார்ஜிங் டைம் எவ்வளவு சார்? 6 ஹவர்ஸ்லேருந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும் சார். 250 கிலோமீட்டர் நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்து நீங்கள் சார்ஜ் போட்டால் தான் சார் போக முடியும். அதனால வந்து அது 10 மணி நேரம் வரைக்கும் ஆகும் சார். 2 பேட்டரியா வச்சு கொடுத்துருவோம் சார். 2 பேட்டரி. ஒரு பேட்டரி வந்து 125 கிலோமீட்டர் போற மாதிரி வச்சு கொடுப்போம். அடுத்த ஒரு பேட்டரி 125 கிலோமீட்டர் போற மாதிரி வச்சு கொடுப்போம் சார். ஓகே. இது வந்து RTO மாடல் இருக்கிற வண்டி. ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ் எல்லாமே உண்டு சார். இந்த வண்டியோட வேகம் வந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சார். ஓகே. வண்டியில வந்து முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக், பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்குங்க. ஓகே. மோட்டரோட பவர் வந்து 1000 வாட்ஸ் மோட்டர் பவருங்க. பீக் பவர் 1400 வாட்ஸ் பீக் பவருங்க. ஓகே. இது கேரளாவுக்கு போறவங்களும் இந்த வண்டி எடுத்து போகலாங்க. மலைகளிலும் எளிமையா பயணிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட வாகனங்க இது. ஓகே. மலையிலயும் ஹில்ஸ்லயும் ஓட்டிக்கலாங்க. ஓகே. ஹில்ஸ்லயும் நல்ல புல்லிங் இருக்கக்கூடிய வண்டிங்க இது. அடுத்து நம்ம பார்க்க போறது NKயோட GTR Plus. ஓகே. அப்படிங்கிற மாடல். இந்த மாடல் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, முன்பக்கம் வந்து டிஸ்க் பிரேக் வந்துடும். ஓகே. அது இல்லாம நம்ம வண்டியில வந்து ப்ளூடூத் ஃபெசிலிட்டியோட வந்துருங்க. ப்ளூடூத் ஃபெசிலிட்டி வந்துடும். ஓகே. நீங்க மொபைல் ஆப் மூலமா வண்டி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ரிமோட்ல ஆஃப் பண்ணிக்கலாம், சாவியில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேக் மூலமா கூட நீங்க ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பண்றதுக்கு இந்த டேக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு ரிமோட் இருக்கு, ஒரு சாவி இருக்கு. இந்த வண்டியில வந்துட்டு இந்த மொபைல் ஆப் மூலமா நீங்க வந்து வண்டியை இப்படி ஆன் பண்ணீங்கன்னா வண்டி ஆன் ஆயிடும். ஓகே. சரிங்களா? இந்த வண்டி வந்து எல்லா ஃபெசிலிட்டியோட வந்துருங்க. நீங்க மொபைல்ல நீங்க இந்த லொகேஷன் நான் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த லொகேஷன் போட்டீங்க அப்படின்னா வண்டியில வந்து உங்களுக்கு GPS முதற்கொண்டு எல்லாமே கனெக்ட் ஆயிடுங்க. ஓகே. இப்ப இந்த லொகேஷன்ல வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அம்புக்குறி ஆறாம் மார்க் சொல்லும். வண்டி வந்து ரைட்ல போங்க, லெஃப்ட்ல போங்கன்னு சொல்லுங்க. மொபைல் ஆப் கனெக்ட் பண்ணலாம். பட்
மொபைல்ல பேச முடியாதுங்க. ஆமா. பேசுற ஃபெசிலிட்டி மட்டும் இதுல கிடையாது. ம். மற்றபடி நீங்க பாட்டு கேட்டுக்கலாம், ப்ளூடூத்ல போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். ம். அந்த ஃபெசிலிட்டி இதுல வந்துருங்க. ஓகே. வண்டியை சம்பந்தப்பட்ட என்ன விஷயங்கள்னாலும் நீங்க இதுல பாத்துக்கலாங்க. அதுல பாத்துக்கலாம். மொபைல் ஆப்லயே உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க. ஓகே சார். இது வந்து அந்த ஃபெசிலிட்டி உள்ள வண்டிங்க. ஓகே. இந்த வண்டியை வந்து நாங்க 140 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சு கொடுக்குறோங்க. 140 கிலோமீட்டர். 140 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி போகலாங்க. ம். இது வந்து போதுமான அளவுக்கு வேகம் இருக்கும். ம். நான் ஆர்டிஓ மாடல். நான் ஆர்டிஓ தான். நான் ஆர்டிஓ மாடல். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போற மாடல் பிஎம்ஆர் பிரிகேடியர். ஓகே. இது வந்து பழைய ரெட்ரோஃபிட் RX 100 மாடல் அப்படியே இருக்கும். ம். இதோட வேகம் வந்து 80 கிலோமீட்டர். ம். ஒரு தடவை நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 140 கிலோமீட்டர் போற வரைக்கும் நம்ம வச்சு கொடுக்கலாங்க. ஓகே. வச்சு கொடுக்க முடியக்கூடிய வாகனம் இது. ம். வேகம் வந்து 80, பழைய ரெட்ரோஃபிட் ஓகே. பைக் மாடல். பைக் மாதிரியே இருக்கு. பைக் மாதிரியே இருக்கும். Yamaha. நல்ல ஸ்டெபிலிட்டி. ம். Yamaha RX 100 மாதிரி அப்படியே இருக்குங்க. ஓகே. வண்டியோட முன்பக்கம் பெரிய வீலாவும் பின்பக்கம் அகலமான டயர் போட்டிருப்பாங்க. ஓகே. வண்டி மோர் ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரிப்போட கிடைக்கக்கூடிய மாடல். ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வந்துருங்க. ஓகே. அடுத்த மாடல் என்கேஸ் பிம்ரி. ஓகே. இந்த மோட்டரோட பவர் வந்து 3000 வாட்ஸ். 3000 வாட்ஸா? 3000 வாட்ஸ் மோட்டர் பவர். ஓகே. மலைகளிலும் அழகா பயணிக்கும். 2 பேரை வச்சும் வண்டி ஈஸியா இழுத்து போகக்கூடிய நல்ல பவர்ஃபுல்லான மோட்டார் போட்ட வண்டி இது. ஓகே. இந்த வண்டி ஒரு முறை நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 200 கிலோமீட்டர் போறதுக்கு நம்ம வச்சு கொடுக்கலாங்க. 200 கிலோமீட்டருங்க. குறைந்தபட்சம் 80 கிலோமீட்டருங்க. ஓகே. 80 கிலோமீட்டர் குறைஞ்சு இந்த வண்டியை பண்ண முடியாதுங்க. இந்த வண்டியோட டயர் வந்து ரெண்டுமே 12 இன்ச் வீலு. ஓகே. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். வண்டியோட கிரிப்பு ரோடு ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்குங்க. ஓகே. இதுதான் அந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டிங்க. ஓ. அடுத்து நம்ம பார்க்க போற மாடல் BMR HL 500. ஓகே. இந்த வண்டியோட வெயிட் தாங்கும் திறன் வந்து 500 கிலோன்னு கம்பெனி சொல்லுதுங்க. நாங்க சொல்றது 350 கிலோ தாங்க. ஓகே. 350 கிலோ அவ்வளோதான் வச்சு இழுத்துட்டு போகணுங்க. ஏன்னா 2 வீலர் வந்து 700 கிலோ வச்சா கூட இழுத்து போகுங்க. கஸ்டமர்னால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஓகே. அதனால வந்துட்டு நாங்க சொல்ற கிலோகிராம் வந்து 350 கிலோகிராம் லோடிங் கெப்பாசிட்டிங்க. மற்ற கம்பெனிகளுக்கும் இந்த வண்டிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது பக்காவா ஃபுல் ஃபினிஷ்ல வந்துருங்க. ஓகே. வண்டியோட எல்லாமே ஃபுல்லா பவுடர் கோட்டிங்ல பண்ணி வந்துடும். அந்த சைனா பேஸ் எங்க முன்னாடி நாங்க கொடுத்த வண்டிகள் எல்லாமே அந்த பவுடர் கோட்டிங் இல்லாம வருங்க. ஓகே. இந்த வண்டி வந்து எல்லாமே ஃபுல் ஃபினிஷா வந்துருங்க. இந்த வண்டியில நீங்க 300 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் வச்சு கொடுக்கலாங்க. 300 கிலோமீட்டர் போகும். வச்சு கொடுத்துடலாங்க. ஓகே சார். மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வண்டி பாத்தீங்கன்னா 1 lakhs வந்து தரேன்னு சொல்லி வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குங்களா சார்? சார், அதாவது 3 வண்டி 1 லட்சம் கொடுக்குறாங்க. நாங்க இல்லைன்னு சொல்லலை. எங்க கம்பெனில அந்த வண்டி இல்லை சார். ஓகே. ஏன்னா நாங்க வந்து எப்பவுமே கஸ்டமரோட டீல் பண்றது 60 வோல்ட் பேட்டரி தாங்க போட்டு கொடுக்குறோம். 5 பேட்டரி போட்டு 60 வோல்ட் பேட்டரி 32 AH பேட்டரி போட்டு கொடுக்குறோங்க. எதுக்காக நாங்க 4 பேட்டரி டீல் பண்றது இல்லை அப்படின்னா, திடீர்னு கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, பேட்டரியில ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கஸ்டமர் வந்து வண்டியை நிப்பாட்டணுங்க. இப்போ 60 வோல்ட் பேட்டரின்றப்ப எங்கிட்ட எப்பவுமே பேட்டரி ஸ்டாக் நிறையவே வச்சிருக்கோங்க. எந்த கஸ்டமரையும் நாங்க நிறுத்துறது இல்லைங்க. ஓகே. இது வரைக்கும் நாங்க வந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா பேட்டரி டு பேட்டரி எக்ஸ்சேஞ்சுங்க. ஒரு செட்டு போயிடுச்சு அப்படின்னா, பேட்டரி வாரண்டி காலத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோங்க. இந்த 3 வண்டி 1 லட்சம் நாங்க கொடுத்தோம் அப்படின்னா வித்தவுட் வாரண்டி வித்தவுட் கேரண்டியில கொடுக்கணுங்க. அது வந்து கஸ்டமர்கிட்ட எங்க பேரை கெடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு எங்களோட நோக்கங்க. நாங்க கொடுக்குற சர்வீஸ் வந்து சரியா இருக்கணும். பிரீத்தம் இபைக்ஸ் அப்படின்னா ஒரு சர்வீஸ்ல வந்து சரியா இருக்கணும். அவங்க நேர்மையா பண்ணுவாங்க, யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. உள்ளது உள்ளபடி எந்த கஸ்டமருக்கும் தவறான தகவல் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல நாங்க எப்பவுமே தெளிவா இருக்கோங்க. ஓகே. நாங்க 5 வருஷமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேரத்துல இல்லைங்க, 5 வருஷமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். 100% எங்களால யாரையும் திருப்திப்படுத்த முடியல அப்படின்னாலும் குறைந்தது ஒரு 75% வரைக்கும் திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோங்க. 100%ங்கிறது எங்களோட இலக்கு. பட் ஆனா இருந்த வரைக்கும் ஒரு 75% எங்களால முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். 100% எங்களால எட்ட முடியலங்க. ஏன்னா வாடிக்கையாளர் மனநிலை ஒரு நேரத்துல எப்படி இருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியலங்க. ஒரு சில வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் முரடா இருக்காங்க, கஷ்டமா இருக்கு. அதை எல்லாத்தையுமே நாங்க ஃபேஸ் பண்ணி தாங்க வந்துகிட்டு இருக்கோம். ஓகே சார். எங்களுக்கு வந்து எல்லா வாடிக்கையாளரையும் 100% சந்தோஷப்படுத்தணும், எல்லாத்தையுமே திருப்தியா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா பண்ணி கொடுக்கணுங்கிறதாங்க எங்களோட நோக்கம். அதற்கான முயற்சியை நோக்கி தான் நாங்க முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா செஞ்சிருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. எலக்ட்ரிக் பைக் சேவையில
கம்பம்ல பிரீத்தம் இபெக்ஸ் 5 வருஷமா வச்சிருக்கோங்க. ஓகே. மக்கள்கிட்ட நீங்க எந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் எல்லா மக்களுக்கும் பிரீத்தம் இபெக்ஸ்ன்றது நாங்கள் ரீச் ஆயிட்டோங்க. எங்க நிறுவனத்துல வந்து வாகனம் வாங்குற எல்லாத்துக்கும் சர்வீஸ் வந்து முதல் மாசம் 1 மாத முடிவுல ஒரு சர்வீஸ், அதுக்கு அடுத்து 3 மாதங்கள், ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் சர்வீஸ் கம்பல்சரி கொண்டு வர சொல்றாங்க. ஓகே. ஏன்னா வண்டி எலக்ட்ரிக் வண்டி வாங்கிட்டோம், சர்வீஸ் தேவையில்லைன்னு எல்லாமே நினைக்கிறாங்க, எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த தப்பு வந்து செய்ய வேண்டாம்னு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோங்க. ஓகே. ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் சர்வீஸ் கொண்டு வந்தா மட்டும்தான் எங்களோட வாகனத்துல என்ன பழுது இருக்கு, வண்டி எப்படி இருக்கு, எப்படி ஓடும். ஏன்னா திடீர்னு எங்களுக்கு தெரியக்கூடிய பாராமீட்டர்ஸ் ஒன்று இருக்குங்க. நாங்கள் எல்லாத்தையுமே பரிசோதிச்சு தான் உங்களுக்கு வண்டி கொடுக்கணுங்க. ஓகே. வண்டி ஓடுங்க, நீங்க எத்தனை நாளைக்கு வேணாலும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சர்வீஸ்னு ஒன்று கம்பல்சரி கொண்டு வாங்க. ஓகே. முதல் 2 சர்வீஸ் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோங்க. அடுத்த சர்வீஸ்லேருந்து 700 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோங்க. ஓகே சார். ஒவ்வொரு தடவையும் சார்ஜ் வந்து 700 ரூபாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து 700 ரூபாய் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் என்ன வரும் அப்படின்னா ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ், டிஸ்க், பிரேக்கு, சிஸ்டம், வயரிங் எல்லாமே செக் பண்ணிடுவோங்க. பேட்டரி முதற்கொண்டு உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் எப்படி இருக்கு, பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே எங்ககிட்ட மெஷின் இருக்குங்க. அந்த மெஷினில் போட்டு செக் பண்ணி கொடுக்குறதுக்கு தாங்க அந்த சார்ஜ் வாங்குறோம். ஓகே. இது வரைக்கும் அதே மாதிரி எங்க கஸ்டமர், ஒவ்வொரு கஸ்டமர் வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோன்றது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்குங்க. ரெக்கார்டு இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. எல்லாத்துக்குமே சர்வீஸ் வந்து சரியா இருக்குங்க. ஓகே சார். இப்போ ஆயுத பூஜை, தீபாவளி திருநாள் வர்றதுனால 5000 ரூபாய் கேஷ்பேக்குங்க, உடனடி டிஸ்கவுண்ட் கொடுத்து தாங்க வண்டியில் பண்ணுறோம். அதே மாதிரி வண்டி வாங்குற எல்லாத்துக்குமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே. உங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது புரிதல் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரிங்க, தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாங்க. உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது என்ன புரிதல், எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. வாங்குங்க, வாங்க வேண்டாம், அது வந்து கஸ்டமரோட விருப்பங்க. வாடிக்கையாளர் நினைக்கிறத பொறுத்து அவங்க பண்ணிக்கிட்டுங்க. எங்களுக்கு வந்து அப்படி இல்லைங்க. உங்களுக்கு ஏதாவது தெளிவான புரிதல் வேணும் அப்படின்னா எங்களோட எப்போ வேணாலும் எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கோம். அனைவருக்கும் ஆயுத பூஜை, விஜயதசமி திருநாள் நல்வாழ்த்துக்கள், தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த திருவிழா காலங்களை மகிழ்வுடன் கொண்டாடுங்கள். பிரீத்தம் இபெக்ஸ் நிறுவனத்தோடு கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ மக்களே, இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் பைக் சம்மந்தமான எந்த டவுட் எல்லாத்தையுமே வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்கோம். மேலே டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக கம்பத்துக்கு விசிட் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரிக் பைக் எல்லாத்தையுமே ஓட்டி பார்த்துட்டு அதில் என்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இந்த தீபாவளி டைமில் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பயன்படுத்தி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.